வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, சில 1 வீக் முன்னாடி வந்து வீடியோ எதுவுமே போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் கொஞ்சம் மனசு கஷ்டமாக பேசியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் வீடியோ போடுறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போடாமல் விட்டுறாதீங்கண்ணே. தயவுசெய்து வீடியோ போடுங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறத வச்சு தான் நாங்கள் வந்து அந்த கண்டென்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலராக எங்கள் தோட்டத்தை அதை வச்சு தான் நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். நல்ல ஈல்டு வருது. தயவுசெய்து வீடியோ போடுறத மட்டும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக வீடியோ தான் இது. ஓகே விவசாயிகளே, நீங்களும் இன்றைக்கி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்காக நான் இறங்கி தரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு செட்டிங்காக நான் ரெடி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே செட்டிங் வேணும்னு சொல்லிட்டு ரெகுலராக ஆர்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியாது. ரெகுலராக ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அந்த செட்டிங்கை ரெடி பண்ணி தரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணலனா. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு ஒரு தரமான ரிசல்ட் எல்லாருக்கும் உங்களாக தரமான ரிசல்ட் எல்லோருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்யூ. 2வது இந்த வீடியோ வந்து நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ. முக்கியமான விஷயம் என்னடான்னா, நீங்கள் கொரியர் ஆர்டர் பண்ணுறீங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 3:00 4:00 ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு 6:00 7:00 ஆர்டர் பண்ணிட்டு எங்களுக்கு நாளைக்கே ரீச் ஆகணுன்றீங்க. நம்ம டிஸ்பேச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொரியர் வந்து 5 மணிக்கெல்லாம் கடையில் டிஸ்பேச் பண்ணிருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் வந்து ஒரு 3 மணி 4 மணி கூட பண்ணுறங்க. வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியும் சில பேர் நீங்கள் வீடியோ போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இறங்கி தரமாக வேலை செய்யலாம். ஸோ ஓகே, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காகவே நான் இறங்கி தரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். தரமான செட்டிங்கை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லோரும் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக கண்டினியூ அதே ஆர்டரு வேணும், அதே கெமிக்கல் வேணும், அதே கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ ஓகே, உங்களுக்காக நான் இருக்கேன். தரமாக வேலை பார்க்குறோம், தரமாக வந்து சம்பாதிக்கிறோம். அதான் நம்ம மைண்ட் தாட்டு. இப்போ நம்ம ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி கொடுத்தோம். அந்த கண்டென்ட்லாம் அதை தான் போட்டு வச்சுருக்காரு. அவர் ஃபீல்டும் பார்த்துட்டோம். ஃபுல்லாக எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. தெளிவாக தான் இருக்குது தோட்டம். நறுக்குன்னு இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு டாட்டோட ஃபால்ட்டு கூட இல்லை. இதை வந்து நமக்கும் வந்து கைனி பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதே கண்டென்ட் எப்பவுமே இருக்கணும். ஓகே விவசாயிகளே, பாய்.